உக்கட பகுதி அனைத்து மக்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உக்கட பகுதியில் 520 வீடு தமிழக அரசு கட்டித்தரன்னு சொல்லி போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் பாலத்துக்காக இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இந்த பாலம் வேலை முடிவடைகின்ற காலத்தில் இருக்கின்றது. 244 வீடு தான் இப்போ இருக்க நிர்வாகத்தில் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் 520 வீடு குடியிருப்பு தூய்மை பணியாளர்கள் பட்டியல் மக்கள் வசித்து வருகிற பகுதி. இன்றைக்கி நேரடியாக நாங்கள் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர் சங்கம் சார்பாக குஜராத் சமாதி இதில் அண்ணாமலை மாநில தலைவரை நேரடியில் சந்தித்து எங்கள் சங்கத்தின் சார்பாக மனு வைத்திருக்கிறோம். பட்டியல் மக்களுக்கு 520 வீடுகள் கொடுக்க அரசாங்கம் மறுக்கப்படுகின்றது. நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் அரசாங்கத்தில் பேசி பெற்றுத்தர வேண்டுமாக அண்ணாமலை என்று சொன்னேன். அண்ணாமலைன் அவர்கள் இது மேல் நான் நடவடிக்கை எடுத்து அரசாங்கத்தில் நான் பேசுகிறேன், நான் இது பல முறை நான் பேசுனது என்று தான் நினச்சி கொண்டு சொன்னார் என்கிட்ட. இப்போ மனுக்கள் வந்திருக்கு. இந்த மனுக்கள் மேல் நான் நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து நான் வீடு பெற்றுத்தருவதற்கு அரசாங்கத்தில் பேசுறதுக்கு உண்டான வேலைகள் செய்கின்றேன் என்று அண்ணாமலைன்னு சொல்லியிருக்கார். நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றன, அனைத்து மக்களுக்கு மத்திய அரசாங்க பாலத்துக்காக இடங்கள் மக்கள் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அரசாங்கம் இப்படி துரோக வேலைகளை செய்யக்கூடாது. மீன் மார்க்கெட்டு பில்லுக்காட்டில் கட்டியிருக்கிறாங்க. மீன் மார்க்கெட்டு அங்கே அப்புறப்படி கொடுத்துட்டா அங்கே இருக்க அனைத்து மக்களுக்கும் வீடு கிடைக்கும். அந்த தகரக்குடசியில் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்குறாங்க. மழை வந்தாலும் குடசை தண்ணி தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க தூய்மை பணியாளர்கள். அவங்க 5 மணிக்கு வேலைக்கு போய் நகரத்தை சுத்தம் பண்ணுறாங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஒவ்வொருத்தரும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. 10,000 15,000 வாடகை கொடுத்து கட்டுவழியாக மாட்டேது. அதனால் அந்த மீன் மார்க்கெட்டை குடியிருப்பு அகற்றி கொடுத்து அதே இடத்துல தூய்மை பணியாளருக்கு பட்டியல் மக்கள் உக்கடம் பகுதி மக்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டுமா எங்கள் சங்கத்தை சார்பாக அண்ணாமலை கோரிக்கை வைத்திருக்கோம். என்றும் தேசப்பணி செய்கின்றோம்.